ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நட்டி சினிமாட்டோகிராஃபர் அவர்கள் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. தளபதி அவர்கள் வந்து அவர்கிட்ட கேட்டதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் போலீஸ் பட ஷூட்டிங் அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து போயிருக்கு. என்ன மாதிரியான டிஸ்கஷன் பார்த்தீங்க அப்படின்னா, சதுரங்க வேட்டை படத்தில் வந்து உங்கள் படத்தில் வந்து என்னோட பேரை உங்கள் படத்தில் வச்சு கலாய்ச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இது யாரோட ஐடியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹச் வினோத் அவர்களோட ஐடியா தான். ஹச் வினோத் அவர்கள் அவரோட ரைட்டிங்லேயே அது இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ என்ன டயலாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மண்ணுனி பாம்பு சீன் வரும். அதில் வந்து இளைய தளபதி தாக்கப்பட்டாரா, அவருக்கான மார்க்கெட் எவ்வளோ பெருசு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸான ஒரு டயலாக் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ரீச் ஆகுமா இல்லையா, இல்லை வந்து அதுக்கான எதிர்ப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அதனால் வந்து அது வந்து எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னா டப்பிங்கில் வந்து அதை கட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே கிடச்சிது. ஸோ எல்லாருமே வந்து அதை என்ஜாய் பண்ணாங்க, ரசிக்கவும் செஞ்சாங்க. ஸோ ரசிக்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து எழுதியிருந்தார் ஹச் வினோத் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தளபதி அவர்களும் வந்து நான் ஒன்றுமே தப்பாக எடுத்துக்க மாட்டேன், ஆனால் யாரோட ஐடியாங்கிறது தான் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. ஸோ வந்து அது ஹச் வினோத் அவர்களோட ஐடியா தான். இப்போ வந்து அவரே வந்து தளபதியோட கடைசி படத்தை இயக்குறாரு. அதுதான் சூப்பரான ஒரு விஷயம். சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1 மாதிரியே ஜனநாயகன் படமும் வந்து தரமான ஒரு படமாக இயக்கிட்டார் அப்படின்னா வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ண மாதிரி இருக்கும். தளபதியின் மத்தியில் பயங்கரமான ஒரு பேர் கிடச்ச மாதிரியும் இருக்கும். ஏஆர் முருகதாஸ் அவர்கள், அட்லி அவர்கள், லோகேஷ் அவர்கள் இடம் பிடிச்ச மாதிரியே வந்து ஹச் வினோத் அவர்களும் வந்து இடம் பிடிச்சிருவார். ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான படமாக எடுத்துட்டார். தீரன், சதுரங்க வேட்டை மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஜனநாயகன் வந்து எப்போவுமே தளபதியன்ஸ்க்கு ஒரு ஃபேவரட் மூவியாக அமைஞ்சிரும். துப்பாக்கி, மெர்சல் அந்த மாதிரியான பட வரிசையில் வந்து ஜனநாயகனும் அமையதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆகும்போது ஹச் வினோத்தோட தரமான சம்பவம் தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.